மகசூத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யாக்கோபின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 17வது வசனம். யார் வேண்டுமானாலும் வாசிக்கலாம். ஜேம்ஸ் சாப்டர் 1. எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்திலே யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. கவனிங்கள், நன்மையான எந்த ஈவும் அப்படியானால் ஹெவன்ஸ் கிஃப்ட், பரலோகத்திலிருந்து வருகிற கிஃப்ட். பொதுவாக திருமண நாளானாலும் பர்த்டே ஆனாலும் ஏதாவது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன்னா ஜனங்க ஒருத்தருக்கு பரிசுகளை கிஃப்ட் பரிபாலித்து கொள்வார்கள். கொண்டு போய் கொடுப்பாங்க. கிஃப்ட் வாங்கிட்டு வந்துருக்கிறேன், இன்றைக்கி வெட்டிங் டே, பர்த்டே, இப்படிப்பட்ட ஒரு உலக பிரகாரமாக எல்லா குடும்பங்களிலும் உண்டு பொதுவாக. ஆனால் யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் சொல்லும் பொழுது நன்மையான எந்த ஈவும், ஹெவன்ஸ் கிஃப்ட், இந்த செய்தியின் தலைப்பு ஹெவன்ஸ் கிஃப்ட், பரலோகத்திலிருந்து வருகிற ஒரு கிஃப்ட் ஈவு. பூரணமான எந்த வரமும் எல்லாமே ஃபாதர் ஆஃப் லைட்ஸ், ஜோதிகளின் பிதா. அதாவது இங்கிலீஷ் பைபிளில் ஃபாதர் ஆஃப் லைட்ஸ். நமக்கு கையில் டார்ச் லைட் இருக்கும், ஒரு பக்கம்தான் அடிக்கும். டியூப் லைட் ஒரு பக்கம்தான் எரியும், அதாவது அந்த இடத்துக்கு தான். ஆனால் பரமபிதாவாகிய தேவனிடத்திலிருந்து ஜோதிகளின் பிதா, அவர் ஃபாதர் ஆஃப் லைட்ஸ், வித்தியாசப்பட்ட வெளிச்சத்தை உடைய ஒரு பிதாவாக காணப்படுகிறார். தமிழில் ரொம்ப அழகாக பிதாவினிடத்தில் ஜோதிகளின், அப்படியானால் இங்கிலீஷ் பைபிளில் லைட்ஸ்ன்னு, ஃபாதர் ஆஃப் லைட்ஸ். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் செய்தியின் தலைப்பு ஹெவன்ஸ் கிஃப்ட், பரலோகத்திலிருந்து வருகிற ஈவு. அப்படியானால் நமக்கு கொடுக்கப்படுகிற கிஃப்ட் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட். நம்ம பர்த்டேக்குன்னா ஒரு கேக் வெட்டுவாங்க, ஒரு கிஃப்ட்டு கொடுப்பாங்க, சாப்பிட்டுட்டு போங்கன்னுவாங்க. மார்னிங் எங்கள் வீட்டில் டிஃபன் சொல்லுவாங்க. ஒரு கிஃப்டாக எதுவானமானால் ஆகாரமோ பொருளோ ஜனங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் செய்வது உண்டு. இதெல்லாம் இம்மைக்குரியது, அழிவுக்குரிய கிஃப்ட். ஆனால் ஜோதிகளின் பிதாவாகிய தேவன், ஃபாதர் ஆஃப் லைட்ஸ், அவர்கிட்டேருந்து வருகிற கிஃப்ட், அந்த ஈவு ஆகப்பட்டது என்றைக்கும் அழியாத ஒரு ஈவு அது. அல்லேலூயா. அதனால்தான் யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் அழுத்தம் திருத்தமாக அவர் குறிப்பிடுகிற வார்த்தை, அவர் தேவனோடு இயேசுவோடு இருந்த சீஷர்களில் ஒருவனாக அவர் காணப்பட்டார். ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது சொல்லிட்டு, யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழல். கவனிங்கள், there is no change. அப்படியானால் யாதொரு மாறுதல் இல்லாமலும், அது மட்டும் யாதொரு வேற்றுமை, டிஃப்ரென்ஷியேட், வேற்றுமை இல்லாத ஒரு கிஃப்ட் அது. கவனிங்கள், ஜெபிக்கிறவங்களுக்கும் கிஃப்ட் இருக்குது, வேதத்தை படிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கிஃப்ட் இருக்குது, ஊழியம் செய்கிறவர்களுக்கு கிஃப்ட் இருக்குது. ஆனால் இயேசு தேவன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், திரியேகத்துவன், ட்ரினிட்டி, அந்த கிஃப்டை மனுக்குலத்துக்கு கொடுக்கும் பொழுது முதலாவது ஒரு பெரிய ஈவு ஒன்று உண்டானால், தேவன் தம்முடைய சொந்த குமாரனாக இயேசுவையே கிஃப்டாக கொடுத்தார். அந்த ஈவு மூலமாக தான் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டோம்.
அது ஒரு பெரிய கிஃப்ட். அது எல்லா கிஃப்டை காட்டிலும், உலக பிரகாரமான ஈவை காட்டிலும் அழியாத மாசற்ற ஒரு கிஃப்ட் ஒன்று உண்டானால் ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை தேவன் நம்ம கொடுத்துருக்கிறார். அதனால்தான் we are saved people, we are separated people, we are holy people, பரிசுத்தமுள்ள ஜனங்கள், பரிசுத்த ஜாதி என்று எழுதப்பட்டிருக்கிறது. பைபிள் பிரகாரம் பார்த்திங்கன்னா 2 ஜாதி தான். ஒன்று பாவ ஜாதி, இன்னொன்று பரிசுத்த ஜாதி. மனுஷன் வேலைக்காக உலக பிரகாரமாக வித்தியாசப்பட்ட ரேஸ், பலவிதமான ஜாதிகளை அவன் வைத்திருந்தாலும் தேவன் பார்க்கிற 2 வழி தான், 2 ரேஸ், 2 காரியம். ஒன்று பாவ ஜாதி, இன்னொன்று பரிசுத்த ஜாதி. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நான் சற்று படித்து தியானித்து கொண்டிருந்த பொழுது எதுவுமே பூரணமான ஒரு கிஃப்ட், அது கேரக்டர் ஆஃப் காட், இயேசுனுடைய அல்லது தேவனுடைய கேரக்டர், சுபாவத்தை காண்பிக்கிறது. அதுதான் அந்த வசனத்திலே உள்ளான ஒரு கிரியை நான் பார்த்து கொண்டிருந்தேன், படித்து கொண்டிருந்தேன். பரிசுத்த ஆவியான ஒத்தாசை கொண்டு நான் வேதத்தை அலசி ஆராய்ந்து நான் படித்து கொண்டிருந்த பொழுது, முதலாவதாக நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் என்று சொல்லும் பொழுது அவருடைய கிஃப்ட்டு இஸ் அ பர்ஃபெக்ட், பூரணமான ஒரு ஈவு. அதில் எந்த விதமான குறைவு இருக்காது. மனுஷன் உலக பிரகாரமான கொடுக்குற கிஃப்டெல்லாம் கொஞ்ச நேரம், ஒரு சில மாதங்கள், ஒரு சில வினாடிகள், சில வருஷம் வாங்குவாங்க. அந்த கிஃப்டை பத்திரமாக ஞாபகமாக இருக்கணும், ஷோகேஸில் வச்சுருவாங்க. ஏன், அடுத்த வருஷம் பர்த்டே வரும், அவர் என்ன கொடுக்குறாருன்னு பார்க்கலாம், இல்லை அந்த அம்மா என்ன கொடுக்குறாங்க பார்க்கலாம். என் பிள்ளைக்கு, நான் பெற்ற பிள்ளைக்கு எங்கள் சொந்தக்காரங்க என்ன கிஃப்ட்டு கொடுக்குறாங்களோ, இந்த கிஃப்டெல்லாம் ஒரு அல்மாராவில், ஒரு ஷோகேஸில், அந்த இடத்துல ஷோகேஸ் இருக்கிற மாதிரி அடுக்கி வைப்பாங்க. சிலர், எல்லாரும் அல்ல. சிலருக்கு பர்த்டே பற்றியும் அக்கறை கிடையாது, வெட்டிங் டேவை பற்றி அக்கறை கிடையாது. அவங்க பாட்டுக்கு ரட்சிக்க போட்டால் ஞானஸ்தானம் எடுத்தோம், கர்த்தர் நம்ம நடத்துகிறா சொல்லிட்டு அப்படியும் ஒரு சில குடும்பங்கள் உண்டு. அதனாலே உலகத்திலே இப்படியும் ஜனங்கள் உண்டு, அப்படியும் ஜனங்கள் உண்டு. ஆவிக்குரிய ஜீவியத்தில் கம்மிங் டு த பாயிண்ட், குறிப்புக்கு வருகிறேன். முதலாவது பூரணமான ஈவு என்று சொல்லும் பொழுது உபாகமம் 32ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யார் வேண்டுமானாலும் வாசிக்கலாம். உபாகமம் 32 4ஆம் வசனம் வாசிங்க. சிஸ்டர் கூட அவள் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகள் எல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியம் உள்ள தேவன். கவனிங்கள், அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகள் எல்லாம் நியாயம். கவனிங்கள், இஸ் ஒர்க் இஸ் பர்ஃபெக்ட். இந்த வார்த்தையும் இங்கிலீஷ் பைபிளில் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, நன்மையான எந்த ஈவு, கிஃப்ட், அவருடைய கிஃப்ட்டு முதலாவது பார்க்கும் பொழுது நன்றாக வசனத்தை படித்து, இஸ் ஒர்க் ஆர் பர்ஃபெக்ட், இஸ் ஒர்க், அவருடைய கிரியைகள் எல்லாமே பூரணமாக இருக்கும். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். நன்மையான எந்த ஈவும் எங்கேருந்து வருது? ஜோதிகளின் பிதாவின் அடுத்த, ஃபாதர் ஆஃப் லைட்ஸ். அவர் கொடுக்குற முதலாவது கிஃப்ட் ஒன்று உண்டானால் பரலோகத்திலிருந்து கிரியை, இஸ் ஒர்க் இஸ் பர்ஃபெக்ட், அவருடைய கிரியை உத்தமமானது. இங்கிலீஷ் பைபிளில் இஸ் ஒர்க் இஸ் பர்ஃபெக்ட்னு, அவருடைய வேலை அல்லது அவருடைய கிரியை பூரணமாக இருக்கும். உதாரணத்துக்கு நான் சொல்வேன், ஆனால் நாம் ஆதியாகமம்
முதலாம் அதிகாரம் 4ஆம் வசனம், 10ஆம் வசனம், 12ஆம் வசனம், 18வது வசனம், 21வது வசனம், 25வது வசனம், 31ஆம் வசனம். அவர் வந்து when he created heaven and earth, வானத்து பூமியை உண்டாக்கினார். 4ஆம் வசனம் வாசியுங்கள். வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். போதும். நல்லது நல்லது என்று கண்டார். 4ஆம் வசனம் வாசிக்க வேண்டாம். 10ஆம் வசனம், 12வது வசனம், 18வது வசனம், 21வது வசனம், 25வது வசனம், 31வது வசனம். 31வது வசனத்தில் தான் வெரி குட்னு இருக்கும், மிகவும் நல்லது. வாசிக்கணும். 31வது வசனம். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாக இருந்தது. கவனிங்கள். ஆகாய வரை உண்டாக கடவுது, சமுத்திரம் உண்டாக கடவுது, வெளிச்சம் உண்டாக கடவுது, எல்லாமே நல்லது நல்லது நல்லது. இட் இஸ் குட் நல்லதுன்னு. ஆனால் 31வது வசனம் மறுபடியும் வாசிக்கலாம். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். உண்டாக்கின கிரியேட்டர், நன்மையான எந்த ஈவு, ஏதேன் தோட்டம், இட்ஸ் அ கிஃப்ட் ஃபார் ஹியூமன் ரேஸ். மனுக்குலத்துக்கு, ஆதாம் ஏவாள் அந்த குடும்பத்துக்கு, அந்த மனுபுத்திரர்களுக்கு தேவன் உண்டாக்கி கொடுத்த ஒரு கிஃப்ட் உண்டானால் கார்டன் ஆஃப் ஈடன், அந்த ஏதேன் தோட்டத்தை ஒரு கிஃப்டாக கொடுக்குறாரு. சும்மா ஒரு பொருள், ஒரு சின்ன ஒரு கேக்கோ அல்லது ஒரு சின்ன பசங்களுக்கு எந்த ஒரு டாய்ஸோ அல்லது ஒரு செட்டு துணியோ எடுத்து கொடுக்கல. அவர் ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்த கிஃப்ட் ஒன்று உண்டானால் ஏதேன் தோட்டத்தை முழுமையாக உருவாக்கி, அதான் அவருடைய கிரியை உத்தமமானது. இஸ் ஒர்க் இஸ் பர்ஃபெக்ட். அவருடைய ஒர்க் இஸ் பர்ஃபெக்ட். இஸ் ஒர்க் இஸ் பர்ஃபெக்ட். அவருடைய கிரியை உத்தமமானது என்று சொல்லும் பொழுது 31ஆம் வசனத்தில் தான் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்து என்ன சொன்னார்? அது மிகவும் நன்றாக இருந்தது. மிகவும் நன்றாய், வெரி குட். அதனால்தான் இன்றைக்கி ஸ்கூலில், காலேஜில், ஆஃபீஸில், ஊழியத்தில் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் ஒன்று உண்டு. கான்டாக்ட் நற்சான்று. அதில் வந்து வெரி குட்னு போடுவாங்க. போடுறாங்களா இல்லையா? யோசித்து பாருங்கள். நல்லா நிதானமாக யோசிங்க. உலக பிரகாரமாக ஒரு காரியத்தையும் பைபிளில் உள்ள 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தையும் ஜஸ்ட்டு கம்பேர் பண்ணி பாருங்கள். யோசிங்க. நம்ம ஒரு வசனத்தை அப்படியே படிச்சுட்டு அப்படி போடக்கூடாது. யோசித்து பாருங்கள். மிகவும் நல்லது, வெரி குட். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? போல பையனை பார்த்து நல்லா படித்தா, நல்லா மார்க் வாங்கிட்டேன், வெரி குட் வெரி குட்ன்ற யாரை? பெற்ற பிள்ளைகளை சொல்கிறோம். வெரி குட்னு மனைவியை பார்த்து சொல்கிறோம், புருஷனை பார்த்து சொல்கிறோம். இது தேவன் தாமால் கைகளினாலே, வார்த்தையினாலே, அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையினாலே உண்டாக கடவுது என்று சொல்லி ஒரு பெரிய தோட்டத்தை கிஃப்டாக கொடுக்குறாரு. அந்த தோட்டத்தின் முடிவு என்ன? டோட்டலி இட் இஸ் பர்ஃபெக்ட். அவருடைய கிரியை வானம் உண்டாக கடவுது, நட்சத்திரங்கள், சூரிய வெளிச்சம் உண்டாக கடவுது, பகலிலே ஆள சூரியனையும் இரவிலே ஆள சந்திரனையும் உண்டாக கடவுது, எல்லாவற்றையும் உண்டாக கடவுது. இஸ் ஒர்க் இஸ் பர்ஃபெக்ட். அவருடைய வேலை ரொம்ப உத்தமமான, பூரணமாக காணப்பட்டது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற யாரானாலும் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில் பேசுகிற என்னோடு உங்களோடு பேசுகிறார். உங்களுடைய குடும்பத்தை குறித்து உள்ள கிரியைகள் மனுஷனாகிய எனக்கும், இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் எங்கேயோ குறை இருக்குதுன்னு யோசிப்போம். நோ 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 நாட் அட் ஆல். அப்படிலாம் கிடையாது. தேவன் பார்க்கிற அளவு வேறு, ஆங்கிள் வேறு. தேவன் பார்க்கிற எண்ணம் வேறு, தாட்டு வேறு.
அவருடைய நோக்கம் வேற. அவர் என்ன பார்க்கிறார்? இந்த குடும்பத்திற்காக என்னென்ன கிரியை செய்தார். உங்கள் பேரை சொல்லி யோசிங்க, உங்கள் புருஷனுடைய பேரை சொல்லி யோசிங்க, உங்கள் பிள்ளைகளுடைய பேரை சொல்லி யோசிங்க, உங்கள் மருமகளுடைய பேரை சொல்லி உங்கள் குடும்பத்தில் உள்ள காரியங்கள் கிரிகளெல்லாம் கர்த்தர் நேர்த்தியாய் அதன் காலத்திலே கர்த்தர் எப்படி செஞ்சிருக்கிறாரு. பிரசங்கில ஒரு வசனம் இருக்கு, He make all things beautiful. He make all things beautiful. எல்லாவற்றையும் அவர் நன்றாய் செய்திருக்கார். ஹல்லேலூயா. பிரசங்கில அந்த வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். எல்லாவற்றையும் அதன் காலத்திலே அவர் நன்றாக முடிஞ்சால் வாசிங்க, தப்பு இல்லை. முடியுமானால் அவர் தான் வாசிங்க. நீங்கள் அதான் யார் வேணால் வாசிக்கலாம், வாசிக்கலாம். சிஸ்டர் வாசிக்கும் போது நீங்கள் வாசிக்காதீங்க, கவனிங்கள். இந்த இடத்துல நேர்த்தி அதன் வாசிங்க சிஸ்டர், வாசிங்க. இருங்க, பிரசங்கி 3:11 வாசிங்க சிஸ்டர். பிரசங்கி 3:11. எக்லியாஸ்டிக்ஸ் கவனி, மறுபடியும் வாசிங்கள். அவர் சகலத்தையும் அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்தார். ரொம்ப அடாவடியாக செய்யலை. நீங்களும் நானும் சில வேளையில் டைம் இல்லை, நேரம் இல்லை, ஏதோ ஒன்று செஞ்சேன் சாப்பிட்டு போ சொல்கிறோமா இல்லையா? சொல்லுங்கள். வீட்டில் சொல்லுவோம், கொஞ்சம் டைம் எடுத்து செய்யலாம், இன்றைக்கி லீவ் இல்லை, நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஓடணும், என்னால் முடிஞ்சது செஞ்சேன், இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்றோம். ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை. தேவன் அதன் காலத்தில் எல்லாவற்றையும் எப்படி பிடிக்கிறாரு? நேர்த்தியாய் செய்கிறார். ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய குடும்பத்தை குறித்தும் உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியமானாலும் அவர் நேர்த்தியாய் தான் செய்கிறார். ஆனால் பிசாசு உங்கள் பிள்ளைகளை டச் பண்ணுவான். என் பிள்ளைகளை டச் பண்ணுறான். ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். ஐ ஆம் டாக்கிங் அபவுட் மை ஃபேமிலி. என் பிள்ளைகளை டச் பண்ணுறான். என் மனைவியை டச் பண்ணுவான், என்ன டச் பண்ணுவான். ஆகினால்தான் சில இடங்களிலே நேரங்களிலே நம்மளுடைய குடும்பத்திலே சில டென்ட், இங்கிலீஷில் டென்ட்டுனா கார் இடிச்சிட்டா, சில கார் எங்கேயாவது காரோ டூ வீலரோ இடிச்சிட்டா அந்த இடத்துல சப்பையாகிடும். டென்ட்டுன்னு DENT. அதுபோல் குடும்பத்தில் சில வேலைகளில் தேர் இஸ் அ டென்ட். எல்லாவற்றையும் தட்டி சரிப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. நீங்கள் தூங்குகிற பிள்ளைகளாக இருக்கலாம், தூங்குகிற மனைவியாக இருக்கலாம், தூக்கத்தினால் ஆட்கொள்கிற குடும்பமாக இருக்கலாம். பேதுரு சிறைச்சாலையிலே நன்றாக தூங்கி கொண்டிருந்தான். வசனம் சொல்லுது, அப்போ சொல்லலை, தூதன் அவனை தட்டி எழுப்பினா அப்படியே டூ மச், அப்படியே தூக்கம். யார் அவன்? ஹி வாஸ் அ ரிங் லீடர். 12 பேரில் ஒரு பெரிய தலைவன், பெரிய அப்போஸ்தலன். ஆனாலும் அவன் தூங்கிட்டு இருந்தான். நான் அதை குறையாக சொல்லலை. எதையெல்லாம் எப்படி தட்டி எழுப்பணுமோ கர்த்தர் நம்மளை தட்டி எழுப்புவார். அதை நன்றாக உணருங்கள். அந்த ஏதேன் தோட்டத்தை அந்த ஆதாம் ஏவாளுக்கு ஒரு பெரிய கிஃப்டாக கொடுத்தாரு. டோட்டல் கிஃப்ட். ஏதோ ஒரு சின்ன பொருளை கொடுக்கல. இந்த உலகத்தையும் அதில் உள்ள காரியங்களை ஆண்டு கொள்ளுங்கள். யூ ஹேவ் டு ரூல். ஆண்டு கொள்ளுங்கள். ஒரு பெரிய கிஃப்ட்டுங்க. அதனால்தான் அந்த வசனம் யாக்கோபு 1:17 வாசித்தோம். பரத்தில் எந்த ஈவும், எந்த முதல் கிஃப்ட் மனுக்குலத்துக்கு ஆதாம் ஏவாளுக்கு தேவன் கொடுத்த முதல் கிஃப்ட் என்னன்னா, ஹோல் வேர்ல்டு, இந்த உலகத்தையே கொடுத்தார். தோட்டத்தை கொடுத்தார், இந்த உலகம் முழுவதும் கொடுத்தார். எல்லா அனிமல்ஸ், வைல்டு ஃபேமிலி, வைல்டு அனிமல்,
அண்ட் டொமஸ்டிக் அனிமல், காட்டு ஜீவன்கள் எல்லாவற்றையும் மொத்தமாக கொடுத்தார். ஆனால் என்னவோ பிசாசு ஆதாம் ஏவாள் குடும்பத்தில் நுழைந்து எல்லாவற்றையும் தாறுமாறாக்கி விட்டான். எந்த ஈவும் பூரணமான எந்த ஈவும் ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து வருகிறது. இன்றைக்கும் கிருபையினாலே வருகிறது. இது கர்த்தர் செய்த கிரியேஷன். அவர் செய்த அந்த கிரியேஷன், ஆதி உலகத்தை உண்டாக்கி அப்படியே உலகத்தை முழுவதையும் ஆதாம் ஏவாள் கையில் கொடுத்தார். ஆனால் பாவத்தின் நிமித்தம் இரண்டாக பிளக்கப்பட்டது. ஆனால் மறுபடியும் ரீக்ரியேஷன், அவருடைய கிரியைகள் உத்தமமானது. உபாகம் 32:4 வாசிங்கள். மறுபடியும் உபாகம் 30 வாசிக்கும். கண்மலை, அவர் ஈஸ் ராக், கண்மலை. அவர் கிரியை உத்தமமானது, அவருடைய கிரியை உத்தமமானது. அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவருடைய வழிகள் போதும் கவனிங்கள். அவருடைய கிரியை உத்தமமான, அவருடைய ஒர்க் வேலை உத்தமமானது அல்லது பர்ஃபெக்ட். அந்த உலகத்தையும் அந்த ஏதேன் தோட்டத்தையும் எல்லாவற்றையும் நாசமாக்கிட்டான், ஒன்றும் இல்லாமட்டான். ஆதியாகமம் 1:2 வாசியுங்கள். எல்லாரும் தெரிந்த பகுதி தான். பூமியானது ஒழுங்கின்மையும், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, ஆழத்தில் மேல் இருள் இருந்தது, இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். The Holy Spirit was brooding over us. அந்த ஆழத்தின் மேல், ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். உங்கள் குடும்பத்துக்கு மேலே, உங்கள் குடும்பத்துக்குள்ள, உங்கள் பிள்ளைகள் மேலே, மருமகளோ அல்லது மருமகனோ யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்கள் குடும்பத்தின் மேலே ஆவியானவர் இன்னும் அசைவாடி கொண்டிருக்கிறார். இருள் இருக்குதா? குடும்பத்தில் இருள் இருக்கலாம், சஞ்சலம் இருக்கலாம், வேதனை இருக்கலாம், உபத்திரம் இருக்கலாம், நிந்தை இருக்கலாம், அவமானம் இருக்கலாம். யாருக்கிட்ட போய் எப்படி பேசுறது, எப்படி இதை வெளியே சொல்கிறது, எப்படியாவது மேக்கப் பண்ணி, இங்கிலீஷில் ரொம்ப அழகாக மேக்கப் பண்ணி, இந்த சினிமாலலாம் மேக்கப் போடுவாங்க, அதுபோல் எப்படியாவது மேக்கப் பண்ணி நம்ம எதாவது சொல்லி சமாளிக்கலான்னு யோசிப்போம். ஒன்றுமே நம்மளால் சமாளிக்க முடியாது. ஆனாலும் உங்களுடைய குடும்பத்தை குறித்து தேவனுடைய அனாதி தீர்மானம், திட்டம் இருக்கிறபடினாலே உங்களுடைய குடும்பத்தின் மேலே ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். பிள்ளைங்க வழி தப்பி போக மாட்டாங்க. உங்களுடைய மனைவியோ புருஷனோ ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒருவேளை ஸ்லாக்காக ஒரு மாதிரி நிர்விசாரமாக இருக்கலாம். ஒரு நாளிலே கர்த்தர் எல்லாவற்றையும் தொட்டு மாற்றுவாராக. பரிசுத்த ஆவியான ஒரு சிலரோடு இந்த காலை வேளையிலே அவர் நேரடியாக உங்களோடு பார்த்து கேட்டுக்கொண்டிருக்க யாரோடு உள்ளத்தின் ஆழத்திலே அவர் பேசி கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல இன்னொரு குறிப்பு, கிரியேஷன் முடிந்த பிறகு மறுபடியும் ரீக்ரியேஷன் ஒன்று வந்தது. அதான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு கொடுத்தார். இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16 நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால்தான் பரலோகத்தையும் பூலோகத்தையும் அவர் ஒன்று ஒப்புரவு ஆக்கினார். ஒப்புரவாக்குதல் ஊழியத்தை எங்கே செஞ்சார்னா சிலுவையிலே அவர் செய்தார். ஹல்லேலூயா. அதனால்தான் ரீக்ரியேஷன், முதல் கிரியேஷன், முதலாவது அந்த சிருஷ்டிப்பிலே எல்லாமே தாறுமாறாயிடுச்சு உலகம் முழுவதும் ஆதாம் ஏவாள் நிமித்தமாக. நான் அதை குறித்து குறைவாக பேசவில்லை. தேவன் எல்லாம் அதான் கொடுத்த கிஃப்ட், உலகத்தையே கிஃப்டாக கொடுத்தார். இப்பொழுது இந்த கிருபையின் காலத்திலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு இந்த பூலோகத்தில் அவதரித்து நமக்கு அவர் நம்மை ரீக்ரியேஷன் பண்ணி அவரோடு பிதாவோடு ஒப்புரவாக்கி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நினைங்கள். அதனால்தான் இஸ் ஒர்க் இஸ் பர்ஃபெக்ட்.
அவருடைய வழி பூரணமானது, அவருடைய வழி உத்தமமானது. உங்களுடைய குடும்பத்தை குறித்து பூரணமான காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். எதையும் பாதியில் விட்டுட்டு போக மாட்டார், எதையும் அடாவடியாக செஞ்சுட்டு போக மாட்டார். நீங்களும் நானும் இருக்கிற அவசரத்தில் நேரம், அது ஊழியமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு அவசரத்தை நிமித்தம் எல்லாம் நான் போயிட்டு வரத்துக்குள்ளே எல்லாம் செட்டில் பண்ணி பார்த்துக்கணும், ஒப்பு கொடு, இன்னொருத்தர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போவோம். நோ நோ நோ, எல்லாவற்றையும் அதன் காலத்திலே, பிரசங்கியில் சொன்னது போல் அதன் காலத்திலே எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிறவர். இப்படிப்பட்ட தேவனுக்காக நீங்களும் நானும் கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவதாக ஹெவன்ஸ் கிஃப்ட், பரலோகத்திலிருந்து வருகிற எந்த ஈவும் என்று சொல்லும் பொழுது ரெண்டாவதாக வாசிக்கலாம். இன்னொரு வார்த்தையை நான் வாசிக்கிறேன், வாசியுங்கள். 18ஆம் சங்கீதம் 30ஆம் வசனம். சங்கீதம் 30வது வசனம். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. கவனிங்கள், தேவனுடைய வழி, இஸ் வே இஸ் பர்ஃபெக்ட். முதல்ல இஸ் ஒர்க் இஸ் பர்ஃபெக்ட். ரெண்டாவது தேவனுடைய வழி உத்தமமானது. போதும், இஸ் வே, அவருடைய வழி உத்தமமான வழி, பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம ரோட்டில் பார்க்குறோம், எல்லா வழியும் சமமாக இல்லை. மேடும் இப்போ டூ வீலர் ஓட்ட முடியாது, கார் ஓட்ட முடியாது, நடந்து போனால் மேடு பள்ளம், பார்த்து போகணும். மழை காலத்துலேயும் பகல் காலத்துலேயும் ராத்திரிலையும் லைட் இல்லை ரோட்டில், பார்த்து போங்கன்னு சொல்லுவோம் பிள்ளைகளை பார்த்து. ஆனால் தேவனுடைய வழி உத்தமமான வழி, பர்ஃபெக்ட் வே. அதில் எந்த விதமான மேடு பள்ளமோ எந்த விதமான ஒரு குறைவோ இல்லாத ஒரு வழியில்தான் கர்த்தர் அருமையாக நடத்துகிறார். ஹல்லேலூயா. இன்னும் அந்த வசனத்தை குறித்து ஆழமாக நான் சொல்வேனானால் அந்த தலைப்பை வாசியுங்கள். அந்த 18ஆம் சங்கீதம், 18ஆம் சங்கீதத்தோட தலைப்பு எல்லா சத்துருடைய கைக்கும் கவனிங்கள், இது ஒரு தேங்க்ஸ் கிவிங், ஒரு ஸ்தோத்திரத்தோடு பாடின சங்கீதம். அதனால்தான் அவன் சொல்கிறான், கர்த்தருடைய வழி உத்தமமான, இஸ் வே இஸ் பர்ஃபெக்ட். தாவீது இந்த உலகத்திலே வந்த நாளிலிருந்து, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், லைஃப் ஆஃப் டேவிட்டை யோசித்து பாருங்கள். அவன் வந்த நாளிலிருந்து அவனுக்கு ஒரு விரோதி இருந்துகிட்டே இருந்தான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவன் லைஃப்பில் எத்தனையோ தடைகள், பலவீனங்கள். அவன் பாவம் செய்தான், அவன் மீறுதல் செய்தான், அக்கிரமம் செய்தான், அவன் ஒரு ஜெயத்தை கொடுத்தான். ஆனாலும் அவனை குறித்து ஒரு பொல்லாத சிந்தையோடு ஒரு ராஜா இருந்தான், சவுல் ராஜா. கர்த்தரால் விடப்பட்ட ஆவி வரும்பொழுதெல்லாம் அவன் தாவீதை கொலை செய்ய வகை தேடினான். தன்னுடைய ஈட்டினாலே அவன் குற்றுவதற்கு அவன் முற்பட்டான். ஆனால் எல்லாவற்றையும் அறிந்த தேவன் தாவீது அதை அனுபவத்தோடு சொல்லுகிறார். அந்த தலைப்பை மறுபடியும் வாசியுங்கள். 18ஆம் சங்கீதம் வாசியுங்கள். ராகத்தலை ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். அப்படியானால் சாங் ஆஃப் டெலிவரன்ஸ், நம்ம ஒரு பாட்டு பாடுறோம், நமக்கு ஒரு விடுதலின் பாட்டை திடீர்னு கர்த்தர் தருவார். ஒரு மகிழ்ச்சியின் பாட்டை வீட்டில் கர்த்தர் கொடுப்பார்.
திடீர்னு கொஞ்சம் அப்படியே ஸ்தோத்திரத்தோடு சில அடிகள் அப்படியே நடந்து போகும்போது பாடுவோம். இந்த ரூம்லேருந்து அந்த ரூம் போகும்பொழுது பாடுவோம். இல்லை வேலை ஸ்தலத்தில் ட்ராவல் பண்ணும்போது பாடுவோம். ஒரு ஹம்மிங் அப்படியே அப்படியே ஊங்கொட்டி ஹம்மிங்கோடு பாடிக்கொண்டிருப்போம். இதெல்லாம் ஏன் கர்த்தர் கொடுக்கிறார்? ஏதோ ஒரு இடத்துல கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுத்துருக்கிறார். தாவீதுக்கு எங்கே விடுதலை? சவுல் கையிலிருந்து கொடுக்கப்பட்ட விடுதலை. ஆகையினால்தான் தேவனுடைய வழி உத்தமமானது. இஸ் வே இஸ் பர்ஃபெக்ட். அவனுடைய வழி ரொம்ப உத்தமமான வழி. நீங்களும் நானும் நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும். அந்த உத்தமமான வழியை குறித்து சற்று யோசித்து பாருங்கள். எப்படியெல்லாம் அவன் காணப்பட்டான். அவன் ஒரு சிறந்த கூட்டத்துக்குள், he was in the elite crowd. elite crowdனா ELITE, elite crowd. அப்படியானால் சிறந்த உயர்ந்த ஒரு கூட்டமாக அவன் காணப்பட்டான். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தில் கூட இதை குறித்து அவன் அழகாக எழுதியிருக்கிறான். நாம் அதை வாசிக்க வேண்டாம், வீட்டில் போய் வாசித்துக்கொள். நம்ம எல்லாம் இந்த 18ஆம் சங்கீதமும் 2 சாமுவேல் 22ஆம் சங்கீதம் 22ஆம் அதிகாரம் ஆல்மோஸ்ட் ஐடென்டிக்கலாக காணப்படுகிற அவருடைய வழி அவனிங்கள் இஸ் வே இஸ் பர்ஃபெக்ட். அவருடைய வழி உத்தமமானது என்று சொல்லும் பொழுது, உலகத்தில் நீங்களும் நானும் போகிற பாதை இருளாக இருக்கும். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தால் த வே, அந்த வழியை சொல்கிறேன், வழியிலே நடந்தாலும் அப்படியானால் பொல்லாப்புக ஷேடோ, அவருடைய வழி அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும்னா அந்த மரண இருள் பள்ளம் நிறைந்த பாதையிலே நாம் நடந்தாலும் யார் நம்மளோடு கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். த்ரூ த வாட்டர்ஸ், தண்ணீரில் மத்தியிலே வழி, நான் போக வேண்டிய தண்ணீரின் பாதை. அந்த தண்ணீரினாலே நமக்கு கண்ணீர் வரும். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 43 2ஆம் வசனம் நமக்கு எல்லாரும் தெரிந்த பகுதி தான். நீ அக்கினியிலே நடந்தால், நீ தண்ணீரை கடக்கும் பொழுது, கவனிங்க, த்ரூ த வாட்டர்ஸ், டீப் வாட்டர்ஸ். அடுத்தது வாசிங்க, நீ ஆறுகளை கடக்கும் பொழுது, நீ அக்கினியில் நடக்கும் பொழுது, அதாவது த்ரூ த ஃபயர், கவனிங்க, த்ரூ த ட்ரையல், சோதனையான பாதை. யோபுக்கு வந்த சோதனையான பாதை, அதுவும் ஒரு பாதை, அதுவும் ஒரு வழி. எல்லாவற்றிலும் தேவன் உத்தமமாக பர்ஃபெக்டாக நடத்தினார். த்ரூ த வாட்டர்ஸ், இஸ்ரேல் ஜனங்கள் எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்களை த்ரூ த வாட்டர்ஸ், அந்த வழி, அந்த சமுத்திரத்தின் வழியாக, தண்ணீரின் வழியாக நடத்தினாரே. அதெல்லாம் யோசித்து பாருங்கள். த்ரூ த வாட்டர், த்ரூ த ஃபயர். சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ, த்ரூ த ஃபயர். அக்கினியில், நீர் எங்களை அக்கினியில் போட்டாலும், அங்கே வந்து 4th மேன், 4ஆம் மனுஷனுடைய அந்த தேவ சாயல் காணப்பட்டது. அக்னியின் மத்தியிலே, தண்ணீரின் மத்தியிலே, த்ரூ த டெஸ்டிங், பரீட்சிக்க ஒரு சோதனை வந்து கொண்டே இருக்குதா, வந்துட்டே இருக்கும். ஆனால் அவருடைய வழி உத்தமமான வழி. இஸ் வே இஸ் பர்ஃபெக்ட். உங்களை குறித்து, உங்கள் புருஷனை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்களுடைய குடும்பத்தை குறித்து, அன்றாட தேவைகளை குறித்து, ஆவிக்குரிய ரீதியிலே நான் சொல்வேனால் எல்லாவற்றிலும் அவர் நேர்த்தியாக, பர்ஃபெக்டாக, அதன் காலத்திலே நீங்கள் எந்த வழியாக வேணால் போகலாம். பிசாசின் தொல்லை மூலமாக, இடுக்கன் மூலமாக, உபத்திரத்தின் மூலமாக, வேதனையின் மூலமாக, கண்ணீரின் மூலமாக போகும்பொழுதெல்லாம்
பெருமூச்செல்லாம் கேட்டு கர்த்தர் அந்த வழியை உங்களுக்கு பூரணப்படுத்தி உங்களை வழிகாட்டி நடத்துவாராக. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். கடைசியாக, இஸ் வில் இஸ் பர்ஃபெக்ட். அவருடைய சித்தம் பரிபூரணமானது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ரோமர் 13ஆம் அதிகாரம், ரோமன்ஸ் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு வந்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக, பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே, உங்களுடைய மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள். ஹல்லேலூயா. இஸ் வில். கர்த்தருடைய சித்தம் என்ன? உங்களையும் என்னையும் மறுரூபப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய சித்தம் தான். இந்த உலகத்துக்கு உரியவர்கள் நீங்களும் நானும் அல்ல, நம்முடைய பிள்ளைகள் அப்படி அல்ல. எல்லாரையும் தேவன் தம்முடைய ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரையும் அந்த வசனத்தில் ரோமர் 12:2 படி புதிதாக, மனம் புதிதாகிறதுனாலே, மனசு தாங்க காரணம், மைண்டு தான் காரணம். நல்லா பாடலாம், ஜெபிக்கலாம், நல்லா ஊழியம் செய்யலாம், பட் மனசு ஒத்து போகாது. மனசில் ஒரு 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 டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். மைண்டை தான் டச் பண்ணுவான். ஏவாளுடைய மைண்டை, மனதை டச் பண்ணான். அவன் வேறு எங்கேயும் டச் பண்ணலை. தோட்டத்தை கெடுக்கலை, மற்ற வேறு எதையும், தோட்டத்தின் கதவை மூடலை, ஒன்றும் பண்ணலை. ஈ டச் த மைண்ட் ஆஃப் ஆடம் அண்ட் ஈவ். 2 பேருடைய மைண்டை தொட்டான். இன்றைக்கி அநேக குடும்பங்களிலே மன ரீதியிலே கர்த்தருடைய பிள்ளைகள் அவஸ்தைப்படுறாங்க. ஓ, அந்நிய பாஷை பேசுகிறேன்னா, எஸ், ஸ்பீக்கிங் இன் டங்ஸ். நல்லா ஜெபிக்கிறேன்னா, நல்லா ஜெபிக்கிறேன், ஆனால் ஏதோ ஒரு காரியம் என்னை போட்டு உள்ள ரொம்ப வேதனையாக இருக்குது கர்த்தாவே என்று மன ரீதியிலே நாம் அடிக்கடியாக டிஸ்டர்ப் ஆகிட்டே இருப்போம். ஜபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், உபவாசம் எடுக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், பரிசுத்தமாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், பிரித்தெடுக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருமே ஒரு சில இடங்களில் காலகட்டத்தில் மனதிலே தாக்கப்படுகிறார்கள். ஆனால்தான் அப்போஸ்தலன் பவுல் ரோமர் சபையாருக்கு எழுதும் பொழுது, நீங்கள் மனம் புதிதாகிறதுனாலே, உங்கள் மனசு ரொம்ப க்ளீனாக இருக்கணுங்க. பாவத்தை சொல்லியோ, மீறுதலை சொல்லியோ, அக்கிரமத்தை சொல்லியோ அங்கே எழுதப்படவில்லை. மறுபடியும் வாசிக்கலாம் அந்த வசனத்தை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே. மனம் புதிதாக, அந்த மனசு எப்படி புதிதாகனா, த்ரூ த வேர்ட் ஆஃப் காட். 19ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் வாசிக்கலாம். சாம் 19:7. அவருடைய வசனத்தின் நிமித்தம். ஆமென். வாசியுங்கள் முடியுமானால். 19:7. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் தேவையை ஞானியாக்குவதுமாய் இருக்கிறது. மறுபடியும் வாசியுங்கள். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும். கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. அப்படியானால் இங்கிலீஷ் பைபிளில் த வேர்ட் இஸ் பர்ஃபெக்ட். அவருடைய வார்த்தை பூரணமாக இருக்கும். நம்ம நல்லா வேதனையோடு இருப்போம், ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருப்போம். அப்போ அது ஒரு வசனம் உங்களை உயிர்ப்பிக்கும், ஒரு வசனம் உங்களை ஆற்றி தேற்றும். அது புருஷனோ மனைவியோ பெற்ற பிள்ளைகளோ அல்ல, யாருமே கிடையாது. இருக்கலாம், எல்லாரும் சம்பாதிக்கலாம், வீடு இருக்கலாம், சொத்து இருக்கலாம், சுதந்திரம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் we are disturbed, மைண்டில் டிஸ்டர்பன்ஸ். ஆனால் அவருடைய வசனம் குறைவற்றது, அவருடைய வேதம் குறைவற்றது. His word is perfect. அந்த பர்ஃபெக்டான, அந்த பூரணமான வசனத்தை கொடுத்து
உங்களையும் என்னையும் கர்த்தர் பூரணப்படுத்துகிறார். ஹalleluya. அல்லேலூயா. நீங்களும் நானும் அதை நன்றாக உணர வேண்டும். யாக்கோபு 1 அதிகாரம் 25வது வசனம் வாசிங்க கடைசியாக. யாக்கோபு 1:25. போதும். பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து, இஸ் வேர்ட் இஸ் பர்ஃபெக்ட். அந்த உற்று பார்க்கணும், வசனத்தை உற்று பார்க்கணும். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு அந்த பிரமாணத்தை, அதாவது ஓல்ட் டெஸ்டமெண்ட்டையும் நியூ டெஸ்டமெண்ட்டையும் கம்பேர் பண்ணி சொல்கிற இடம் அது. அது கொஞ்சம் ஆழமான வார்த்தை, நான் அதுக்குள்ளே ஆழமாக போகவில்லை. அவருடைய வார்த்தை பூரணமானது, இஸ் வேர்ட் இஸ் பர்ஃபெக்ட். அவருடைய வார்த்தை மிக 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 பூரணமான ஒரு வார்த்தை. அதை நீங்களும் நானும் நன்றாக உணர வேண்டும். அவருடைய கிரியை பூரணமானது. இஸ் ஒர்க் இஸ் பர்ஃபெக்ட், இஸ் வே இஸ் பர்ஃபெக்ட், இஸ் வில் இஸ் பர்ஃபெக்ட், இஸ் வேர்ட் இஸ் பர்ஃபெக்ட். அவருடைய வார்த்தை பூரணமானது. அதனால்தான் இயேசு உயிரோடு இருந்த காலத்தில் மாம்சத்தில் அந்த வேலைக்காரனுக்கு அந்த 100க்கு அதிபதி சொல்கிறான், நீர் ஒரு வார்த்தை என்ன சொன்னான், ஒரு வார்த்தை சொல்லும். பாட்டே இருக்குது, ஒரு வார்த்தை சொல்லும் ஐயான்னு. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவானா என்னுடைய வேலைக்காரன் சோமடைவான். அப்படியானால் அவருடைய வார்த்தை எவ்வளோ வல்லமை உள்ளது. அவருடைய வார்த்தை கிருபை நிறைந்த வார்த்தை. அதனால்தான் அவருடைய வார்த்தையை நீங்களும் பற்றி கொள்ள வேண்டும். நானும் நீங்களும் வசனத்தை எந்த அளவுக்கு கெட்டியாய் பிடித்து நடக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் பாதுகாத்து மகிமை மேல் மகிமை அடைய செய்து, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய செய்து, மாசற்றவளாக குடும்பத்தை பாதுகாத்து கர்த்தர் தம்முடைய சன்னிதானத்திலே கொண்டு போய் சேர்ப்பாராக. ஹல்லேலூயா. 4 காரியத்தை, ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து வருகிற ஈவு, அவருடைய கிரியை, இஸ் ஒர்க் இஸ் பர்ஃபெக்ட், இஸ் வில் இஸ் பர்ஃபெக்ட், இஸ் வேர்ட் இஸ் பர்ஃபெக்ட், இஸ் வே இஸ் பர்ஃபெக்ட். அவருடைய வழி உத்தமமானது. அதனாலே இந்த 4 காரியத்தை உணர்ந்து கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் பூரணமாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உடைய பாத்தில் படைக்கிறேன் ஐயா. என்னை பூரணப்படுத்தும். என் புருஷனை, என் மனைவியை, என் பிள்ளைகளை, என் மருமகனை, என் மருமகளை எல்லாம் பூரணப்படுத்தும். நாங்கள் கர்த்தாவே அந்த சங்கீதக்காரனோடு சேர்ந்து சொல்ல, எப்பொழுது என்னிடத்தில் வருவீர். சங்கீதக்காரன் தாவீது ராஜா சொல்லுகிறார், 102ஆம் சங்கீதம் 103ஆம் சங்கீதம் நினைக்க, எப்பொழுது என்னிடத்தில் வருவீர். என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு ஐ வில் வாக் இருக்கும். வீட்டுக்குள்ள புருஷனும் மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் பூரணப்படுத்தி தம்முடைய மகிமையிலே கொண்டு போய் சேர்ப்பாராக. ஹல்லேலூயா. நாம் ஜெபம் பண்ணுவோம். Praise the Lord. Hallelujah. Lord, I believe. Lord, I believe. All things are possible. Lord, I believe. Lord, I believe. Lord, I believe. All things are possible. Lord, I believe. நம்புகிறேன் யாவும் கைகூடிடும். நம்புகிறேன் யாவும் கைகூடிடும். நம்புகிறேன்.
யாவும் கைகூடிடும். ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள் இன் கிரைஸ்ட். இயேசுக்குள்ளாக எல்லாவற்றையும் கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்வார். நம்புகிறேன் ஐயா. என் குடும்பத்தை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து, ஒவ்வொரு பிள்ளைகள் ஒவ்வொரு ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஏற்றத்தாழ்வாக இருக்கும். புருஷன் ஒரு விதமான ஆவிக்குரிய ஜீவியம், மனைவி ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தில் வித்தியாசம். எல்லாரும் ஒரே அளவல்ல, ஆனால் எல்லாவற்றிலும் அவர் தம்முடைய ஈவாகிய அந்த கிஃப்டை கொடுத்து எல்லாரையும் பூரணப்படுத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Draw me nearer, blessed Lord, to the cross where thou died. Draw me nearer, blessed Lord, to thy precious bleeding side. இன்னும் கேட்ட சேரச்செய்யுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கேட்ட சேரச்செய்யுமே ஜீவன் தந்த ரட்சகா. எனக்கோ தேவனை அண்டி கொண்டிருப்பது என் நலம். உம்மை அண்டி கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. அதாவே நானும் என் குடும்பம் என்றால், நானும் என் வீட்டாரும் என்றால் உண்மையே அண்டி கொண்டு ஜீவிக்க கிருபை தாரும் ஐயா. என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் வித்தியாசமாக இருக்கிறது. என் புருஷனுடைய ஆவிக்குரிய ஜீவியம் வித்தியாசமாக இருக்கிறது. என் பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய ஜீவியம் வித்தியாசமாக இருக்கிறது. என்னுடைய மருமகன், என்னுடைய மருமகளுடைய ஜீவியம் வித்தியாசமாக இருக்கிறது. எல்லாவற்றையும் கண்ணோக்கி பார்க்கிறவரே, இந்த வேளையிலே நீர் இறங்குவீராக. நாங்கள் எல்லாரும் மண்டையிலே நெருங்கி வருகிறோம். எல்லாருக்கும் வேண்டிய கிருபை கொடுத்து கர்த்தர் அதன் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவர். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரே செவிப்போம். அந்த வாக்கை கர்த்தர் நிறைவேற்றுவாராக. அன்பின் பிதாவே, இந்த காலை ஆராதனைக்காக அடியாள்கள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். வந்த ஒருவரை ஆசீர்வதியும், இதை பார்த்து கேட்டுக்கொண்டவர்களை ஆசீர்வதிங்க தாவே. எல்லா குடும்பத்தில் உள்ள எல்லா மெம்பர்ஸ், ஒவ்வொரு உறுப்பினரையும், பிள்ளைகள் எல்லாரையும் தாவே ரத்தத்தால் மூடி, விசேஷமாக பிள்ளைகளையும் மருமகள் எல்லாரையும், மருமக்கமார்கள் எல்லாரையும் குடும்பமாக மாற்றி கத்தாவே அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்து எல்லாருக்குள்ளத்திலும் கிரியை, எல்லாருடைய வழிகளையும், எல்லாருடைய சித்தத்தையும் எல்லாவற்றையும் பூரணப்படுத்தி ஜோதிகளின் பிதாவே எங்களுக்கு உம்மாண்டிலே நெருங்க கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ வெரி மச். காணிக்கை நேரம். Praise the Lord. Hallelujah. நன்றியோடு